ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை அஷ்டமி. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பைரவருக்கு. உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அது என்ன தீபம், எந்த நேரத்தில் ஏற்றணும், எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சனிக்கிழமையோடு அஷ்டமி வருகிறது. ஃபர்ஸ்ட் இன்னையிலிருந்தே நம்மளுக்கு அஷ்டமி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுது. இன்று மாலை 3:05 இருந்து நம்மளுக்கு அஷ்டமி திதி துவங்குகிறது. நாளை மதியம் 1:52 வரைக்குமே நம்மளுக்கு அஷ்டமி திதி இருக்கிறது. நம்மளுக்கு திங்கட்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி வரக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக நாம் பைரவரை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும். எல்லோருக்குமே தெரியும், பைரவருக்கு பூசணிக்காய் தீபம் ஏற்றலாம், மிளகு தீபம் ஏற்றலாம், சில பேர் பாவக்காய் தீபம் கூட ஏற்றுவாங்க, தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க. இந்த மாதிரி பைரவரை நினைத்து நிறைய வழிபாடுகள், நிறைய தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. தேங்காய் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா நம்மளுடைய எதிரி தொல்லைகள் நீங்கும், வறுமைகள் நீங்கும். அதே மாதிரி பூசணிக்காய் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா அதுலேயும் வளர்பிறை அஷ்டமியில நாம ஏற்றும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். இப்போ ஒரு தொழில் நடத்துகிறோம், அதில் கொஞ்சம் மந்த நிலையாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நம்மளுக்கு வருமானம் 2 மடங்காக பெருகக்கூடும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகும். ஏதாவது ஒரு நல்லது செய்ய போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னாடி முட்டுக்கட்டையாட்டம் நிற்கும். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம், அந்த விஷயத்தை இன்னைக்கு செஞ்சுருவோம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுவோம், அது ஏதாவது ஒரு விதத்தில் அது ஒரு தடையாகிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி பைரவர் உங்களை காப்பார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். சரி, இந்த தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும்? நான் குறிப்பிட்ட நேரம்னு சொல்லியிருக்கிறேன். நாளைய தினம் ராகு கால நேரத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். இந்த வெண் பூசணிக்காய் தீபத்தை நீங்கள் ராகு கால நேரத்தில் பைரவருக்காக ஏற்றி வழிபாடு செய்யணும். எப்படி ஏற்றணும்? இந்த வெண் பூசணிக்காயை 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதைகள், சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதற்கு மேலே சுற்றியும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த பூசணிக்காயில் 27 மிளகு வைத்து நல்லா நீங்கள் ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கணும். தயார் பண்ணிட்டு அது சிகப்பு நிற துணியினால் இருக்கணும். வேற எந்த நிற துணியும் இருக்கக்கூடாது. சிகப்பு நிற துணியில் 27 மிளகு வச்சு திரி போல் நீங்கள் அதை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் இழுப்ப எண்ணெய் இல்லைன்னா நல்ல எண்ணெய், இது 2ஐயும் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் பைரவருக்கு. இந்த ராகு கால நேரத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கைகளை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. மனசார பைரவர்கிட்டையும் அது நிறைவேறணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ குறிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கணும். இல்லையா, எனக்கு தொழில் அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படணும், வருமானம் 2 மடங்கு ஆகணும் அப்படின்னு ஏதாவது உங்களுடைய தேவைகள், கோரிக்கைகள் என்னவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வளரணும், எதெல்லாம் உங்களுக்கு வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த பூசணிக்காய் தீபத்தையும் ஏற்றிட்டு செவ்வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா, அதை பைரவருக்கு பிரசாதமாக வையுங்க. ரொம்ப விசேஷம். செவ்வரளி பூக்கள் வாங்கி சாற்றுங்கள். ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடித்தமான ஒரு பூக்கள். இந்த மாதிரி ஒரே விஷயத்த ஒரே நேரத்தில் நீங்கள் 8 அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி இல்லைங்க, வளர்பிறை அஷ்டமி, தொடர்ந்து 8 வளர்பிறை அஷ்டமி நீங்கள் இந்த வெண்பூசணிக்காய் தீபத்தை நான் சொன்ன இந்த முறையில் ஏற்றி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்யும் போது காரிய சித்தியாகும். நீங்கள் என்ன
பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, தொழில் செய்கிறீங்களா, அதெல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை கொடுக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த தொடர்ந்து 8 அஷ்டமி இந்த வெண்பூசணிக்காயில் இந்த சிகப்பு நிற துணியில் 27 மிளகு வைத்து நம்ம ஒரு மூட்டையாக கட்டி அதை ஒரு திரி போல பயன்படுத்தி இந்த தீபத்தை ஏற்றும் போது நிஜமாகவே எதிரிகள் தொல்லைகள் நீங்கும், கண் பார்வை கண் திருஷ்டிகள் விலகும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், உங்களுடைய தொழில் விருத்தி அடையும். இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்ன இருக்குதோ அது கண்டிப்பாக நிறைவேறும். தொடர்ந்து நீங்கள் 8 அஷ்டமி ராகுகால நேரத்தில் இந்த வெண்பூசணிக்காய் தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். அதற்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் நம்மளுக்கு சனிக்கிழமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் போய் நீங்கள் அவரை வழிபாடு செஞ்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றி அவரை வழிபாடு செஞ்சுட்டு வரக்குள்ளாரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வாங்க. உங்கள் தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு அதை உணவாக போடுங்கள். ரொம்ப விசேஷம். பைரவரின் வாகனமான இந்த நாய்களுக்கு நம்ம உணவளிப்பதன் மூலமாக அவருடைய பரிபூரண அருள் சூட்சமமான முறையில் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்க சொல்கிறோம். வேறு உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி பைரவருடைய ஆலயத்திற்கு உங்களால் முடிந்தால் தயிர் சாதம் செய்து எடுத்துட்டு போய் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நம்ம இந்த மாதிரி பைரவரை நம்ம வழிபாடு செய்யும் போது நம்ம குடும்ப ஒற்றுமை ஏற்படும், வறுமைகள் நீங்கும், நம்மளுடைய குடும்பம் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வெண்பூசணிக்காய் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் எந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்றினா நம்மளுக்கு இவ்வளவு அற்புதமான பலன்கள் கிடைக்குங்கிறத யாரும் தெளிவாக சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இனி வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமியில் 8 அஷ்டமி தொடர்ந்து இந்த ராகுகால நேரத்தில் இந்த வெண்பூசணிக்காய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பைரவரின் பரிபூரண அருளை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.